ஹே காய்ஸ், வெல்கம் டு ஜிஎன்எஸ்கே வேர்ல்டு. நான் எந்த வீடை போய் வாங்கிறதுக்கு பார்க்கும் போதும் ஃபஸ்ட்டு பூஜை ரூம் எங்கே வைக்கலாம் தான் பார்ப்பேன். என்னோட பேட் லக் பாருங்கள், நான் வாங்கின வீட்டில் பூஜை ரூமுக்கான கரெக்டான பிளேஸே அமையல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த திசையில் எல்லாமே ஓப்பன் பிளேஸாக இருக்குது. ஒன்று கிச்சன் இருக்குது. ஸோ ரொம்ப டஃப் ஆகிடுச்சு. அதனால் நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, இது மாதிரி இருக்க ஒரு கிளாசெட்டை பூஜை ரூமாக மாற்றலான்னு டிசைட் பண்ணுங்க. ஸோ என்னோட மாடியில் இருக்க ஒரு கிளாசெட்டை தான் நான் இப்போ பூஜை ரூமாக மாற்ற போகிறேன். ஆக்சுவலாக இங்கேயும் அதே மாதிரி டபுள் சைடு டோர் இருந்தது. என்னோடய ஹஸ்பண்ட் ஒத்துக்கவே இல்லை. ஒரு சைடு திறந்தால் ஒரு சைடு மூடி இருக்கும், அதனால் என்ன இதுக்காக ஒரு கிளாசெட்டை வேஸ்ட் பண்ணுவியான்னு கேட்டார். பட் நான் ரொம்ப பிடிவாதமாக நான் ட்ரை பண்ணுறேன், என்னால் இதை பூஜை ரூமாக மாற்ற முடியும்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ட்ரோரை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் இருந்த ஷெல்ஃபு அது மாதிரி ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்தேன். எனக்கு ரொம்ப பயமாக தான் இருந்தது, ஏன்னா இவ்வளோ பெரிய கிளாசெட்டை வேஸ்ட் பண்ணுறோமேன்னு. ஆக்சுவலாக பின்னாடி இருக்க கிளாத் எல்லாமே இதே மாதிரி தான் செட் பண்ணேன். ஸோ ஒரு சால்வை எடுத்து நான் வந்து அந்த கீழே இருக்க அளவுக்கான மெஷர்மெண்ட் எடுத்து பின்னை வச்சு குத்திட்டு ஒரு பாக்ஸ் டைப்பில் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை நம்ம எடுத்து கீழே அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, போட் பின்னை வச்சு தான் இது வந்து செக்யூர் பண்ண போகிறோம். இங்கே ஒரு கம்ஃபர்டபுளான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, போட் பின் இருந்தாலே போதும், ரொம்ப அழகாக நம்ம வந்து வெயிட்லெஸ்ஸான விஷயங்களை அழகாக பின் பண்ணிடலாம். ஸோ சென்டரை கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சென்டரில் அந்த போட் பின்னை வச்சு நம்ம வந்து செக்யூர் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா சைடில் பின் பண்ணாலே போதும், அழகாக ஃபிட் ஆகிடும். ஸோ இந்த கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ண உடனேயே நான் ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு பிளான் பண்ண ஆரம்பித்தேன். நார்மல் ஒரு அட்டை பாக்ஸை எடுத்து அதில் ஷைனிங்கான ஷீட்டை ஒட்டி அந்த ஷெல்ஃபு மேலே நான் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். என் வீட்டில் இருக்க ஒரு சாமிக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது. அதையும் நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இந்த சாய்பாபாவை ஷீரடியிலேருந்து ஜூலாவில் உட்காந்துட்ருக்க மாதிரி எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் ஜூலாவில் வைக்கக்கூடாதுன்றதுனால ஸ்டாண்டில் வச்சு, இவர் எப்படி என் லைஃப்பில் வந்தாருன்றதே ஒரு பெரிய கதைங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த வீட்டில் முதல் வந்த சாமியே இவர் தாங்க. இந்த மண்டபம் பார்த்திங்கன்னா நானே பண்ணது. இது யாருக்காக பண்ணதுன்னா, கிருஷ்ணருக்காக. ஆக்சுவலாக நாங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கம்பல்சரி கிருஷ்ண ஜெயந்தி கும்பிட்டுருந்தோம். ஆனால் கண்டினியூஸாக கிருஷ்ணரோட சிலை உடஞ்சிட்டே இருந்தது. அப்போ சில பேர் சொன்னாங்க, உங்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி வந்து ஒத்து வரல, நீங்கள் பண்ணாதீங்கன்னு. ஸோ நான் டோட்டலாக ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். என்னமோ தெரியல, என்னோடய சின்ன பொண்ணு கண்டிப்பாக கிருஷ்ண ஜெயந்தி கும்பிட்டே ஆகணும்னு சொல்லி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கம்பல் பண்ணால். ஸோ 10 மணிக்கு கடைக்கு போயிட்டு அவரை வாங்கின்னு வந்து 12 மணிக்காக கும்பிட்டோங்க. இந்த ஃபோட்டோஸ்க்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது. இது வந்து என்னோடய ஹவுஸ் வார்மிங்காக நாங்கள் பூஜை பண்ண ஒரு ஃபோட்டோ. இது பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும் போதே என் பசங்க 2 பேருமே எல்லா சாமியும் வரைஞ்சிருப்பாங்க. அதை ஒரு ஃப்ரேமில் போட்டு வச்ச ஃபோட்டோஸ் தான் அது ரெண்டுமே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முருகரும் புள்ளியாரும். ஸோ அவர் கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு கேலண்டர் இருக்கிறத கட் பண்ணி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமில் போட்டு வச்சது தான் அந்த முருகர் புள்ளியார். இன்னொரு சாய்பாபா வந்து நான் இந்தியாவிலேருந்து எடுத்துன்னு வந்தேன். ஏன்னா என்னோடய தம்பி இப்போ இல்லை, அவனோட பாதம் அப்படியே அந்த சாய்பாபாவுக்கு இருக்கும், அதனால் அவர் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் சத்யநாராயண பூஜை பண்ணும் போது வாங்கின ஃபோட்டோ தான் அது. இது வந்து எங்கள் அக்கா பிருந்தாவன் போயிருக்கும் போது கிருஷ்ணர் கோபியரோடு இருக்க மாதிரி இருக்க ஃபோட்டோ தான் அது. என்னோடய ஃப்ரெண்டு வித்யான்றவங்க சங்கராச்சாரிய ஃபோட்டோ கொடுத்தாங்க. சின்ன வயசில் இவரை நிறைய பார்த்துருக்கேன். நாங்கள் காஞ்சிபுரம் தான், ஆனால் இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே இல்லை. அத்திவரதர் இவர் வந்து 40 இயர்ஸ் ஒன்ஸ் தான் இவரை பார்க்க முடியும். லக்கீலி எங்களால் பார்க்க முடிச்சதுனால அவரோட ஃபோட்டோயும் வாங்கி வந்து மாட்டி வச்சுருக்கேன். நார்மலாக சாமி ஃபோட்டோஸை வாங்கி வச்சுருவாங்க. ஆனால் எனக்கே தெரியாமல் நான் ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு வச்சதுக்கப்புறம் தான் இவ்வளோ மெமரிஸ் இந்த ஃபோட்டோவில் இருக்கதே என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. பூஜை ரூமுக்கு மாலை இல்லைன்னா எப்படிங்க? என்னால் பூ மாலை இங்கே யூஎஸில் வாங்கி போடவே முடியாது. ஸோ அதனால் அட்லீஸ்ட் பிளாஸ்டிக் மாலையிலையாவது கண்டிப்பாக பூஜை ரூமை டெக்கரேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிவிட்டு, ஸோ இந்தியாவிலேருந்து வர வச்ச இந்த பிளாஸ்டிக் பூ மாலையை தான் நான் வந்து இப்போ இந்த சைடில் டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுவும் கிட்டத்தட்ட அந்த கலரோட மேட்சிங்காக காம்பினேஷன் கரெக்டாக தான் இருக்குது.
இது வந்து சின்ன பூ மாலை தாங்க வந்தது. நான் அத என்ன பண்ணேன்னா, எனக்கு பெரிய சைஸ்ல வேணும் 2 மாலைய ஒண்ணா சேர்த்துட்டு, அந்த லாஸ்ட்ல இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தொங்குற மாதிரி, அத எடுத்து சைட்ல இந்த பக்கம் 4, அந்த பக்கம் 4ன்னு தொங்க விட்டுட்டேன். அது இன்னும் ஹைலைட்டா ரொம்ப அழகாக்குச்சு அந்த பூஜை ரூம. நார்மலா நான் எதையுமே பிஃபோரே பிளான் பண்ணி பண்ண மாட்டேன். ஸ்டார்ட் பண்ண அப்புறம் தான் ஒரு ஒரு ஐடியாஸா வரும். அப்படிதான் ஒண்ணு ஒண்ணா யூட்டிலைஸ் பண்ணி இந்த பூஜை ரூம ரெடி பண்ணிட்டு இந்த மனைய பார்த்தீங்கன்னா, ஒரு தெர்மாக்கோல்ல சும்மா நான் நார்மலா வேற எதுக்கோ பண்ணி வச்சது. ஆனா, அளவெடுத்து செஞ்சா மாரி, இப்ப அடுத்து வரப்போற சாய்பாபாவோட மனையா அமைஞ்சுது பாருங்க. இப்ப நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அந்த மனையில எவ்ளோ அழகா அந்த பின்னாடி இருக்க மண்டபம் வந்து அமைஞ்சிடுச்சுன்னு பாருங்களேன். இந்த சிலை கீழ காயத்ரி சதீஷ்ன்னு எழுதி, இந்த சிலைய ஆர்டர் குடுத்து செஞ்சது என்னோட சிஸ்டர். இது சிலை மட்டும் இல்லைங்க. அந்த பின்னாடி வச்சிருக்க மண்டபம், அப்புறம் வந்து இந்த கொடை எல்லாமே இது வீடியோல சரியா தெரியலன்னு நெனைக்கிறேங்க. ஆனா நேர்ல பார்க்கும்போது ஒரு கோயில்ல நீங்க சாய்பாபா கோயில் போனீங்கன்னா, இதே மாதிரி தான் இருப்பாரு. ஸோ இவங்க கோயிலுக்கு செய்றவங்க கிட்ட குடுத்து செஞ்சு எனக்காக அனுப்பிச்சு வச்சாங்க. இவரும் என் வாழ்க்கையில அவ்வளோ பெரிய மாற்றங்கள எடுத்துட்டு வந்தாரு. அது மட்டும் இல்லங்க, இவர் வந்ததுக்கு அப்புறமா நான் ரொம்ப அமைதியா, பீஸ்ஃபுல்லா லைஃப்ப லீட் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ராதாகிருஷ்ணர் தான். இவர் வந்து பிருந்தாவனத்துலேருந்து என்னோட அக்கா வந்து வாங்கி கொரியர் பண்ணி விட்டாங்க. ஸோ எப்போ நாங்கள் கிருஷ்ணர் சிலை வைக்க ஆரம்பித்தோமோ, அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக கிருஷ்ணர் நதியே எங்கள் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னோட சின்ன பொண்ணோட ஃப்ரெண்டோட பாட்டி வந்து எனக்கு இந்த நியூ இயர்க்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. நான் ரொம்ப பாடுபட்டிருந்தேன் லாஸ்ட் இயரு. நான் இந்த சாமி வந்ததுக்கு மெசேஜ பார்க்குறேன். கடகராசி இருக்கவங்க எல்லாருமே ராமர், சீதாவை கும்பிட்டிங்கன்னா, உங்களோட லைஃப் இந்த இயர்லேருந்து ரொம்ப சூப்பரா இருக்க போகுதுன்னு கேட்டதுலேருந்து, அந்த சாமிய பார்க்கும்போதெல்லாம், என்னை தேடி அவரே வந்திருக்காரேன்னு எனக்கு தோணுங்க. எங்க அம்மா காசிக்கு போயிருக்கும்போது, இது எனக்கு ஆசையா வாங்கிட்டு வந்தாங்க. அன்னபூர்ணி தனியாவும், ஜூலா தனியாவும் அமுச்சு வச்சாங்க. அவங்க கிருஷ்ணரோட சிலைய வையின்னு தான் சொன்னாங்க. ஆனா, இந்த அன்னபூர்ணிக்கு இந்த ஜூலா வந்து ரொம்ப அழகா இருந்தது. அதனால அன்னிலேருந்து இன்னி வரையும் அந்த அன்னபூர்ணிக்கு அந்த ஜூலால உட்கார வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரட் ஒரு சாய்பாபா ஃபோட்டோ எப்போவுமே நான் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் கோமாதா, அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து துளசி மாடம். இன்னும் சின்ன சின்ன குட்டி குட்டி சிலைங்க இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சுங்க. சரி கீழே ஏன் விட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு கிளாஸ் எடுத்துன்னு வந்து போட்டுட்டு, அதுக்கப்புறமா ஒரு சால்வையை மேட்சிங்காக போட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவரை அங்கே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலான்னு இருக்கேன். நானும் எத்தனையோ தடவை இதை எடுத்து எடுத்து மாற்றி பார்த்துட்டேங்க. என்னமோ தெரியல, அது அங்கே வச்சா மட்டும்தான் அந்த பூஜை ரொம்ப அழகாக இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வர சாமியை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நவராத்திரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு யாருன்னே தெரியாதவங்க எங்களுக்கு இந்த கோயிலில் இந்த சாமியை கொடுத்தாங்க. இவங்க வந்து விநாயகரும் லக்ஷ்மியும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அவ்வளோ சின்ன சிலை தான், ஆனால் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஸோ அடுத்த நவராத்திரிக்கு நான் வந்து குங்கும அர்ச்சனை பண்ண போயிருந்தேன். அப்போ எல்லாரும் இந்த எந்திரத்தை வச்சு பூஜை பண்ணியிருந்தாங்க. பூஜையில் மைண்டே இல்லைங்க. எப்படியாவது இந்த எந்திரத்தை எங்கேயாவது தேடி பிடிச்சி வாங்கிடணும்னு நினச்சிட்டே வெளில வரேன். கோயிலேருந்து எனக்கு அந்த எந்திரத்தை கிஃப்ட் பண்ணாங்க. நான் கஷ்டம்னு போய் நின்று அடுத்த நிமிஷம் அந்த மாங்காட்டம்மன் அருள் செய்வாங்க. இவரை தெரியாமல் யாராவது இருக்க முடியுமாங்க? குபேரன் தான். ஸோ இவரை வந்து என்னோட மாமனார் மாமியார் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அவருக்கு பிடிச்ச காசுலேயே அவருக்கு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாமேன்னு ட்ரை பண்ணி டெக்கரேட் பண்ணியிருந்தேங்க. ஸோ எல்லா டெக்கரேஷனும் முடிஞ்சிடுச்சு. இப்போ லைட் செட்டிங் மட்டும்தான்.
உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.